பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப சிறந்ததுன்னு எல்லாரும் சொல்றாங்க. எதனால அப்படி சொல்றாங்க? பிரம்ம முகூர்த்தம்ன்றது உங்களுக்கு வந்து காலையில் 3:30 மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறதுங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஒரு 2.5 மணி நேரம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த டைமில் வந்து சூரியன் வந்து அந்த 27 to 18 டிகிரிஸில் இருக்கும் நம்மளுக்கு. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து வருது. இன்டைரக்டாக வரும், டைரெக்டாக வராது. அது வந்து முக்கியமாக வந்து நமக்கு வந்து உடல், அப்போ நீங்கள் முழிச்சுன்னு இருக்கணும். தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அது இயக்கங்கள் இருக்காது. ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்க சொல்லுவாங்க. எழுந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது நன்மை பயக்கும் உங்களுக்கு. இன்னொன்று வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த ஹியூமன் கான்ஷியஸ்னஸ் எல்லாமே ரெஸ்ட்டில் இருக்குது. எதுவுமே நினைவு நிலையில் இல்லை, யாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு அமைதி நிலவும். அந்த அமைதி நிலவும் பொழுது உங்களுடைய சிந்தனை திறன், உங்களுடைய அறிவு, நுண்ணறிவின் இயக்கம், இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு சில வேலைகள் நீங்கள் செய்கிறீங்க, ஒரு சில ஆராய்ச்சிகள் செய்கிறீங்க, ஒரு சிலதை படிக்க போகிறீங்க, ஒரு சிலதை படித்து புரிஞ்சிக்க போகிறீங்க, ஒரு சிலதை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறீங்க. அந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் எழுந்து குளிச்சுட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு நினைவாற்றல் எல்லாமே அது வந்து பதிஞ்சு நல்லா இருக்கும். டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அந்த நேரத்தில், அமைதி நிலவும். அதே மாதிரி அந்த நம்மளுடைய பூமி மேலே தான் நம்ம வாழறோம். அதனுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்று இருக்குது. அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதனுடைய தொடர்பில் தான் நம்ம வந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய பாசிட்டிவ் வேவ்ஸ் வந்து நிறைய இருக்கும். அப்போ அது வந்து உங்களுக்கு சீரான இயக்கத்தை கொடுக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் முழிச்சிட்டு இருக்கிறதுனாலையும் வேலை செய்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் பெருகும். இது மாதிரி எண்ணற்ற பயன்கள் இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து எல்லா மனுஷனுமே நல்லா தூங்க விருப்பப்படுவோம். யாருக்குமே வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அதை வந்து சீராக அதுக்கு பின்னால் இவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை பயன்படுத்திக்கக்கூடிய அந்த ஒரு இது வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லை. தெரிஞ்சாலும் அந்த சோம்பேறித்தனத்தில் அதை விட்டுடுறாங்க. அவங்க தூங்கணும் அப்படின்னு. பிரம்ம முகூர்த்தம் வந்து எல்லா நல்ல காரியம் செய்வதற்கு சிறப்பான ஒரு நேரம். விஞ்ஞானபூர்வமாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் அப்போ நடக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எல்லா காரியத்தையும் நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து செஞ்சிங்கன்னா எல்லா காரியமும் உங்களுக்கு கைகூடும். வணக்கம், நன்றி.